ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மீண்டும் மீண்டுமா? என்னடா இன்னுமா இவன் இந்த கேட்சிஸ் கேபிளை விடல அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம கேட்சிஸ் கேபிளை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வீடியோ தான் இது பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அது போட்டு ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னால் டைமுக்கு ரிப்ளை வீடியோ போட முடியல. அதுக்காக மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இப்போ ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அவங்க கேட்டிருந்த டவுட்ஸு, சில பேர் சொல்லியிருந்தாங்க இது அப்படி யூஸ் பண்ண மாட்டோம் இப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கான எல்லா ஆன்சரும் நான் இந்த வீடியோவில் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் லைக் ஷேர்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக்ஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா தான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ டெக்னிக்கலாக நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் நெட்வொர்க்கிங் கேபிளை பற்றி எதுக்காக வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் ஃபேக்ட் ப்ரோ ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. இந்த நெட்வொர்க்கிங் கேபிளில் மொத்தமாக 8 வயர் உள்ள வருது, ஆனால் மோடமில் 4 பின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பின் கொடுத்துருக்கும் போது பேலன்ஸ் இருக்க 4 வயர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. நாங்கள் நிறைய பேர்த்திட்ட கேட்டேன், யாருமே அதுக்கு ரிப்ளை பண்ணலைங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கான ஒரு ரிப்ளை வீடியோவும், அடுத்தது கேட் 6 கேபிள், கேட் 7 கேபிள், கேட் 5 கேபிள்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் முழுக்க மேக் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றா படிக்கலாங்களா? வெற்றிமாறன் தமிழ்னு சொல்லி ஒரு பிரதர் கேட்டிருக்காரு. ப்ரோ யூ ஸ்கிப் திஸ் பார்ட் இன்ஜினியரிங் ஃபேக்ட் வீடியோல 11:58 செகண்ட்ல ரவுட்டர் கரெக்டா 2 பேர் கேபிள் கிவன் ஒய் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆக்சுவலா பிரதர் என்ன கேட்கிறாருன்னா, இன்ஜினியரிங் ஃபேக்ட் சொல்லியிருந்தாரு, ரவுட்டர்லயே 4 பின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு 4 வயர் உள்ள கேபிளே போதுமானது, எதுக்கு நான் 8 வயர் உள்ள கேபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா நான் அதை ஸ்கிப் பண்ணல, அதுக்கான ஆன்சர் தான் சொல்ல வந்தேன். பட் நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கேபிள்ஸ்ல நெட்வொர்க்கிங்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே 8 வயர் உள்ள கேபிள் தான் யூஸ் பண்றோம். அதாவது கேட் 5 ஸ்டார்டிங் நெட்வொர்க்கிங் கேபிள் ஸ்டார்டிங்ல கேட் 5ல இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேட் 5ல இருந்தே உங்களுக்கு 4 பேர் கேபிள், அதாவது 8 வயர் உள்ள ஒரு கேபிள் தான் நெட்வொர்க்கிங் கேபிளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் 4 வயர் இருக்கக்கூடிய கேபிளையே யூஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லி இன்ஜினியரிங் ஃபேக்ட் சொல்லியிருந்தாரு. இது இப்போ அவர் காமிச்ச மாதிரியான ஒரு கேபிள், அதாவது 4 வயர் இருக்கக்கூடிய கேபிள். இது ஒரு மோடம் கூட வந்ததுதான் நமக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிறது ரெண்டுமே ஒரு மோடம் கூட வந்தது தான். பட் இந்த மோடம் கூட வந்த கேபிள் பாருங்க, 8 வயர் கொடுத்துருப்பாங்க, அதாவது 4 பேரு. இந்த மோடம் கூட வந்ததும் 8 வயர் இருக்கும், 4 பேர் கொடுத்துருப்பாங்க. சில மோடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி கேபிள் 4 வயர் இருக்க மாதிரி கொடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, காசை கட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான், அதாவது பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக தான். மோடம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பீஸு, 2 லட்சம் பீஸு, 5 லட்சம் பீஸுன்னு சொல்லி மோடம் ரவுட்டர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இப்போ அவங்க அந்த மோடம் கூட வச்சு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பேட்ச் கேபிளை ஒரு கேபிள் மேனுஃபேக்சர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காம்ப்ளீட் கோட் கொடுக்கறனால அந்த ரவுட்டரோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேபிளை குறைச்சிருவாங்க. இது குறைக்கிறதுனால என்ன யூஸ்னா, அவங்க கொடுக்கக்கூடிய கொட்டேஷன் கம்மியாக கொடுக்கலாம். ரெண்டாவது, ப்ராடக்ட் நம்மகிட்ட ரீச் ஆகும்போது இன்னமும் காஸ்ட் வைஸ் கம்மியாக கொடுக்கலாங்கிறதுக்காக தான் கேட் 6 கேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் இந்த மாதிரி கொடுத்து பட்ஜெட் ஓரியன்டாக பண்ணியிருப்பாங்க. எல்லா கேபிளுமே உங்களுக்கு இந்த 4 வயர் வர மாதிரி வராது, ஒரு விஷயம். ரெண்டாவது, டெலிஃபோன் கேபிளை கேட் 6 கேபிளுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி 1 மீட்ரு 1.5 மீட்டர் உள்ளக்கூடிய கேபிள் இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக தான். இது ஒரு டெலிஃபோன் கேபிள் 2 பேர் கேபிள் தான். ஆல்ரெடி அந்த மஞ்சள் கலர் கேபிள் இருக்கிற மாதிரி 4 வயர் இருக்கிற மாதிரி நமக்கு RJ45 ஜாக்கை நான் கிரிம் பண்ணி நான் என்னோட லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜியோவோட ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட 30 Mbps ஸ்பீட்ல நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த 4 வயருமே இது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கேபிள், இது பிராண்டே மென்ஷன் பண்ணாம டம்மியா வந்தது. இது கேட் 5 கேபிள், இது கேட் 5E கேபிள். இந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒரு கேட்டகரி கேபிள். இதுலேயே நான் கேட் 6 யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணி அந்த லேப்டாப்பில் வந்த ஸ்பீடை செக் பண்ணும்போது எல்லா கேபிளோட ஸ்பீடுமே 30 Mbps கொடுத்துச்சு. அப்போது 30 Mbps ஸ்பீட் கொடுக்கறனால இது எல்லா கேபிளுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இது எல்லாமே வெறும் 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம லேப்டாப்புக்கும் மோடமுக்கும் இடையில கனெக்ட் பண்ணுறோம்.
நான் இந்த கான்செப்டை பேசவே வரல. நீங்கள் 1 மீட்டர் 2 மீட்டர் கேபிள் எந்த பிராண்டு, அதே மாதிரி கேட்6 கேபிளில் ஃபுல் காப்பரு, இல்லாட்டி சிசிஏ கேபிள், அதே மாதிரி 23 AWG, 24, 25, 26 AWGன்னு நீங்கள் எந்த கேபிளை வந்து 1.5 மீட்டர் 2 மீட்டர் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வேரியேஷன் நம்ம பார்க்கவே முடியாது. நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஒரு ஹோம் நெட்வொர்க் பண்ணுறீங்க, ஒரு 3 BHK வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறீங்க, ஒரு 2 ஃப்ளோரில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்வர் ஒரு ரூமில் வச்சுருப்பீங்க. ஒரு ரூமில் இருந்து இன்னொரு ரூம் வந்து ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி 10 சிஸ்டம் இருக்கலாம், 20 சிஸ்டம் இருக்கலாம், 50 சிஸ்டம் இருக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் அதிகமாக இருக்க இடத்துக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி காப்பர் கேட்6 23 AWGயில் இருந்தால் உங்களுக்கு இங்கே மோடமில் என்ன ஸ்பீட் கொடுக்க முடியுமோ அதுவே வந்து ஆப்போசிட்டில் இருக்க ஒரு டிவைஸ், ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒரு சிசிடிவி கேமரா இருக்கலாம், அந்த ஸ்பீடை வந்து இங்கே ரீச் பண்ணலாம். இதுவே வந்து இந்த டெலிஃபோன் கேபிள் ஒரு 90 மீட்டர் எடுத்துட்டு நீங்கள் ஒரு எண்டில் ஜாக் அடிச்சுட்டு இதே நெட்வொர்க்கிங்காக யூஸ் பண்ணீங்கன்னா அதர் எண்டில் வந்து இது 90 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் போகும்போது இதனால் கொடுக்க முடியாது. ஏன்னா இதோட இம்பிடன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதாவது மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம சிக்னல்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வோல்டேஜ் தான். அதாவது இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறோன்னா, நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த கேபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் டெலிஃபோன் கேபிள் கூட யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 8 பின் உள்ள மோடமாக இருந்தாலும் சரி, 4 பின் உள்ள சுவிட்சாக இருந்தாலும் சரி, கேட்6 கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த்தாகவும் போகும், டேட்டா லாஸ் இல்லாமல் ரீச் ஆகும். இல்லை டெலிஃபோன் கேபிள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம், ஆனால் கேட்6 கேபிள் வர மாதிரி ஸ்பீடும் உங்களுக்கு கிடைக்காது. ஹலோ ஹலோ ஹலோ, சரியா கேட்கலடா, ஓவர். இங்கே கரகரனுங்குது ஓவர். அடுத்த கொஸ்டின் அரவிந்த் கிருஷ்ணமணின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிசிஏ கேபிளுக்கும் பிசிசி கேபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்க, கொஞ்சம் கிளியர் டீடைல் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ப்ரோ உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாக நறுக்குன்னு 4 பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிசிசி கேபிளோட கம்பேர் பண்ணும்போது எப்போதுமே சிசிஏ கேபிள் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஒன்று எதனாலேனா, சிசிஏ கேபிளுங்கிறது வந்து அலுமினிய கம்பி மேலே காப்பர் முலாம் பூசி இருப்பாங்க. பிசிசி கேபிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர்லேயே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ காப்பரோட கம்பேர் பண்ணும்போது அலுமினிய காஸ்ட் கம்மி, அதனால எப்பொழுதுமே பிசிசி கேபிளை விட சிசிஏ கேபிள் வந்து ரேட் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் டிஸ்டன்ஸ். லாங் டிஸ்டன்ஸுக்கு போகும்போது ஃபுல் காப்பர் கேபிள் அளவுக்கு சிசிஏ கேபிள்னால ஸ்பீடு கொடுக்க முடியாது. மூணாவது பாயிண்ட், அதிகமான டிவைசஸ் யூஸ் பண்ற இடத்துல நீங்க சிசிஏ கேபிளுக்கு பதிலாக பிசிசி கேபிள் போறது பெஸ்ட். ஏன் அப்படின்னா டேட்டா டிராஃபிக்கை வந்து சிசிஏ கேபிள்னால தாங்க முடியாது. பிசிசி கேபிள்னால மேக்ஸிமம் 50-60 கேமரா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நாலாவது பாயிண்ட், நீங்க சிசிஏ கேபிள் யூஸ் பண்ற இடத்துல பிசிசி கேபிள் யூஸ் பண்ணலாம், பிசிசி கேபிள் யூஸ் பண்ற இடத்துல சிசிஏ கேபிள் யூஸ் பண்ணலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதாவது நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் கேபிள் அப்படிங்கிறது வந்து பேக் போன்னு சொல்லுவாங்க, அதாவது முதுகெலும்பு மாதிரி. ஆனா அதோட மூளை இதயம் எல்லாம் எப்படின்னா மோடம், சுவிட்ச், ரவுட்ரு இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி நீங்க பிசிசி கேபிள் போர்ட் யூஸ் பண்ற இடத்துல சிசிஏ கேபிள் யூஸ் பண்ணலாம். ஆனா அங்க யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சஸோ ரவுட்டரோ அதிகமான வாட்ஸ்ல பிஒய் சுவிட்சா இருக்கட்டும், இல்ல ஒரு கிகாபைட் சுவிட்சா இருக்கட்டும், அதோட வாட்டேஜ் அதிகப்படுத்த போகும்போது உங்களுக்கு இந்த கேபிளுக்கு பதிலாக அந்த கேபிள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் நெட்வொர்க்கிங் டிவைசஸை பற்றி பேசும்போது அந்த வீடியோவில் போடுறேன். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கும்போது இன்னமும் கிளியர் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் இளவரசன் சொல்லி ஒருத்தர் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதோ உங்களுக்காக ஸ்பீட் டெஸ்ட்டுக்காக நம்ம ஒரு 4 கேபிள் எடுத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது கேட்6ல் 205 மீட்ரு டிஸ்டன்ஸ் உள்ள கேபிள் 23 AWG ஃபுல் காப்பர் கேபிள். இதோட 2 எண்டையும், அதாவது 206 மீட்டரை எடுத்து அதை 2 எண்டை மட்டும் நம்ம ஜாக் ரிமிங் பண்ணி 200 மீட்டர்ஸ்க்கு வந்து எப்படி ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம். 2 எண்டுக்கும் ஜாக் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கேட்6 கேபிள் தான். இதுவும் 23 AWG ஃபுல் காப்பர் கேபிள். இது வந்து டோட்டலாக 63 மீட்டர் நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துச்சு. 63 மீட்டர் கேபிள் எடுத்து இதோட 2 எண்ட்லையுமே நம்ம ஜாக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபினோலெக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு 2 பேர் டெலிஃபோன் கேபிள். இதுவும் ஃபுல் காப்பர் கேபிள். இது உள்ளே இருக்கக்கூடிய கம்பியோட திக்னஸ் வந்து 0.5 mm திக்னஸ். இது டோட்டலாக 90 மீட்டர்ஸோட 2 எண்ட்லையுமே வந்து நம்ம ஜாக் போட்டுட்டு 90 மீட்டர்ஸ் ஃபுல் கேபிளில் எவ்வளோ ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா கேபிளுக்கும் ஜாக் போட்டாச்சு.
ஜாக் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம கேபிள் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணிக்கலாம். கேபிள் டெஸ்ட்டு செக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மொத்தம் டோட்டலாக 8 லைட் இருக்கும். ஸோ 4 பேர்னா 4 லைட் கரெக்டாக எரியணும் 2 பக்கமும். இங்கே 1னா அந்த பக்கமும் 1 எரியணும், இங்கே 2னா அங்கே 2 எரியணும். 8 பேர்னா 8 கேபிளும் ஒரே மாதிரி எரியணும். இருந்துச்சுன்னா நம்ம அடிச்சிருக்க ஜாக் ஓகே அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போது மூணாவதா இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்ரு பேட்ச் கேபிள். இந்த 5 மீட்டர் பேட்ச் கேபிள் வந்து நம்ம ஆல்ரெடி சிஸ்டமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட ஸ்பீடு செக் பண்ணும்போது 30 Mbps. நம்ம எடுத்திருக்க பிளானும் வந்து 30 Mbps பிளான் தான். ஸோ அதோட ஃபுல் ஸ்பீடு கிடச்சிருச்சு. அடுத்தது டெலிஃபோன் கேபிள், 2 பேர் கேபிள். இதோட ஸ்பீடு பாருங்கள். என்ன தொங்கிருச்சு? இதோட அப்லோடு ஸ்பீடு சரி, டவுன்லோடிங் ஸ்பீடு சரி, மேக்ஸிமம் வந்து 9 Mbps தான் கிடச்சிது. அடுத்தது நான் போட்டு வச்சுருக்க 63 மீட்ரு கேபிள், 63 மீட்ரு கேட் 6 கேபிள். இதோட ஸ்பீட் பாருங்கள். ஸோ 30 Mbps கிடச்சிருச்சு. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து நம்ம 200 மீட்ரு போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேபிளை வச்சு செக் பண்ணுறோம். இதுலேயும் வந்து நமக்கு 30 Mbps கீழே கிடச்சிது. நீங்கள் தான் சொன்னீங்க ப்ரோ 90 Mbpsக்கு மேலே கேட் 6 கேபிளாக இருந்தாலும் சரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதுன்னா இப்போ எப்படி 200 மீட்டருக்கு சேம் ஸ்பீடு கிடச்சிது அப்படின்னா, இது வந்து நம்ம ஒரு காயிலே சுற்றி வச்சுருக்கோம். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற நாய்ஸ் எதுவுமே வந்து அதில் அஃபெக்ட் பண்ணாதனால இது கிடைக்கிது. இதுவே வந்து நீங்கள் கேபிள் லே பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் குறையும். நெக்ஸ்ட் கமெண்ட்டு, ப்ரோ சரிதானா? பேரிலேயே கொஸ்டினாவே வச்சிருக்காரு. சரிதானா தப்பு தானான்னு கேட்குறாரு. ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா 1235 டேட்டா அண்ட் 4678 வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் யூசிங் ஐபி ஃபோன் கேபிள் டு பி கனெக்ட் இன் ஐபி ஃபோன் அண்ட் ஐபி ஃபோன் ஹேவ் ஒன் மோர் நெட்வொர்க். ரொம்ப பெருசாக கேட்டிருக்காரு. நான் போகிறேன் பார்த்துக்குங்க இமேஜா. அதாவது பிரதர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அவங்க வந்து ஐபி ஃபோன் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அவங்க நெட்வொர்க்கில் வந்து 1235 டேட்டாக்காகவும் 4678 வந்து வாய்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் எனக்கு வந்து ஐபி ஃபோன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணது கிடையாது, அதனால அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ அவர் வந்து நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. இது வந்து எனக்கு ஒரு மெசேஜாக தான் கிடைச்சிருந்தது, அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த கமெண்டு, இது கொஞ்சம் டெரரான கமெண்டு தான். அண்ணனுக்கு நான் கேட் 6 கேபிளோட பார்ட் 2லேயே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால இதை விட்டுறலாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அடுத்த கமெண்ட், கிரி போடிப்பட்டியிலிருந்து பாஸ் த்ரூ RJ45 ஜாக் கனெக்ஷன் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த இன்ஸ்டலேஷன் வீடியோஸு, இந்த ஜாக் ரிமிங் வீடியோலாம் தனியாக நான் பண்ணுறேன். இது கூட போட்டோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ பிரதர் உங்களுக்காக நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டு விட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்த கமெண்ட்டு அஸ்வின் பிரதீப். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரோ கனெக்ஷனில் இருக்கிறதே 4 ஒயர் தானே, அப்புறம் எப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற கேபிள் யூட்டிலைஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு. ப்ரோ நீங்கள் நம்ம வீடியோ நல்லா கேட்கலன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் நம்ம வீடியோ கேட்டு பாருங்க. அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் 4 ஒயர் வேஸ்ட்டாகவே இருந்தாலும் கேட் 6 போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா டெலிஃபோன் கேபிளோட கம்பேர் பண்ணும்போது கேட் 6 கேபிள் வந்து இன்னமும் உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக கொடுக்குங்கிறது தான் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் அந்த வீடியோ இன்னொரு டைம் பாருங்க. அடுத்த கமெண்ட், ஒருத்தர் கேட்க ஐம் யூசிங் 8 கேட் இட் இஸ் குட் அப்படிங்கிறது. கேட் 8 கேபிள் யூஸ் பண்ணுவாராட்டு இருக்குது. அது எல்லா கேபிளை விட அது பெஸ்ட் தான், தாராளமா யூஸ் பண்ணலாம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அடுத்த கமெண்ட், அஜய்னு சொல்லி ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. இவர் கொஞ்சம் டீடைல்டா கேட்டிருக்காரு. அதாவது 4 வயர் ஆக்சுவலி இனஃப் ஃபார் சப்போர்ட்டிங் POE மாடல்ஸ். நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்ஜினியரிங் ஃபேக்ட் அவர் கேட்டிருந்தாரு. 4 ஒயர் தான் டேட்டாக்கு யூஸ் பண்றோம், பேலன்ஸ் இருக்க 4 ஒயர் எதுக்குன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 4 ஒயர் டேட்டாக்கு யூஸ் பண்ணுவோம், 4 ஒயர் வந்து POE சுவிட்சஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது பவர் போறதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நம்ம பிரதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 4 வயரே போதும், 8 ஒயர் தேவையில்லை, 4 ஒயர்லேயே வந்து டேட்டாவும் கொடுத்துக்கலாம் பவரும் கொடுத்துக்கலாம். நான் ஒரு சைட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். 8 ஒயர் இருக்கிற இடத்துல 4 ஒயர் எலி கிடைச்சிச்சுன்னா 4 ஒயர்லேயே வந்து நாங்கள் கேமரா கனெக்ட் பண்ணுவோம், ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது சரவணகுமார், அவர் கேட்டிருக்காரு சிங்கிள் கேட் 6 கேபிள்ல 2 கேமரா ஒர்க் ஆகுது, POE சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணியும் 2 கேமரா ஒர்க் ஆகுது, அது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அஜய் ப்ரோ, சரவணம் ப்ரோ 2 பேர்த்துக்கும் ஆன்சர் சொல்றேன். இப்போ உங்க 2 பேர்த்துக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து POE சுவிட்சஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். POE சுவிட்சஸை பத்தி டீட்டெயில்டா சொன்னோம் அப்படின்னா அது இந்த வீடியோ ரொம்ப லென்த் பண்ணிடும். அதனால அதை தனியா செப்பரேட்டா போடுறேன். உங்களுக்கு அதை பத்தி தெரியும் போது இந்த 4 ஒயர் மூலமா எப்படி ஒர்க் ஆச்சுங்கிற டீடைல்டா தெரிஞ்சிடும். இப்ப ஷார்ட்டா வந்து உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்றேன். POE சுவிட்ச் ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரெவல்யூஷன் ஆகி வந்திருக்கு. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க POE சுவிட்சஸ் வந்து டைப் 4 கேட்டகரி. இதுல 100 வாட்ஸ் வரைக்குமே அவுட்புட் பவர் கொடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இதுல 2 டைப்பான POE சுவிட்சஸ்க்கான ஸ்பெசிபிகேஷன் போட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் POE பவரிங் மோடுன்னு போட்டிருப்பாங்க. இதுல 2 பேர் ஆஃப்
ஒயர் இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல 2 பேர்ல மட்டும்தான் உங்களுக்கு PoE பவர் வரும். அதாவது பின் 1, 2, 3 and 6 இதுல தான் வந்து டேட்டாவும் வரும், பவரும் வரும். அடுத்து அது பக்கத்துல இருக்கிற மாடல் பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்ஸ் 8 பின் பவர் சப்ளை அப்படின்னு போட்டிருக்கும். இதுல என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற மாடல்ல வந்து 4 வயர்ல தான் PoE பவரும் போகும், டேட்டாவும் போகும். அப்ப அஜய் ப்ரோ நீங்க கேட்டிருந்த மாதிரி 4 வயர் எலி கடிச்சிருந்தாலும் சரி, அது கடிக்காம இருந்திருந்தாலும் அந்த 4 வயர் வேஸ்ட் தான். 4 வயர்ல மட்டும்தான் டேட்டா கொடுக்க முடியும். இப்ப சப்போஸ் இந்த 4 பேர்ல கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த 4 பேரா மாத்தி போட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். நான் நினைக்கிறேன் நீங்க வந்து செகண்ட் டைப் PoE சுவிட்சஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. செகண்ட் டைப் PoE சுவிட்ச்ல என்னன்னா 8 பின்னுமே உங்களுக்கு பவரும் கொடுக்கும், டேட்டாவும் கொடுக்கும். அதனால ஒரு 4 பேர் கட் ஆயிருந்தாலும் பேலன்ஸ் 4 பேர் வந்து போயிருக்கும். அதுக்கு உங்களோட கமெண்ட்டுக்கு கீழே வந்து நான் கொஸ்டின் பண்ணியிருந்தேன், நீங்க எந்த மாடல் PoE சுவிட்சஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு. நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் மாடல் என்னங்கிறதே நான் சொல்லியிருப்பேன். நீங்க எந்த ரிப்ளையும் எனக்கு பண்ணல. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது சரவணன் ப்ரோ நீங்க கேட்டிருந்தீங்க ஒரு கேபிள்ல 2 கேமரா கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இமேஜ்லயே பாருங்க, இதுல 2 மாடல்ல எந்த மாடலா இருந்தாலுமே 30 வாட்ஸ், அதாவது ஒரு போர்ட்ல இப்போ 8 போர்ட் PoE இருக்கட்டும், 4 போர்ட் PoE சுவிட்சஸ், எந்த போர்ட் PoE சுவிட்சஸா இருந்தாலும் ஒவ்வொரு போர்ட்லயுமே வந்து அது 30 வாட்ஸ் அளவுக்கு பவர் கொடுக்க முடியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஒரு IP கேமரா எக்ஸாம்பிளுக்கு நான் கையில வச்சிருக்கேன். இந்த கேமரா பாத்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் 0.6 ஆம்ஸ் பவர் எடுக்கக்கூடியது, அதாவது 7 வாட்ஸ், அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 7.2 வாட்ஸ் தான் இது இந்த ஒரு கேமரா யூஸ் ஆகும். அப்ப 30 வாட்ஸ் பவருக்கு வந்து இதுக்கு தேவையில்லை. அப்ப PoE சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேமராவுக்கு வந்து 7 வாட்ஸ் தான் தேவைப்படுதுன்னா அந்த அளவுக்கு தான் அது சப்ளை கொடுத்துட்டு இருக்கும். இப்போ நீங்க ஒரு கேபிள்ல 2 கேமரா கனெக்ட் பண்ணீங்க, ஸ்பிளிட் பண்ணி கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா இதோட பவரை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு 2 கேமரா ஒர்க் பண்ற மாதிரி கொடுக்கும் ஒரு டைப். அடுத்த டைப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்ட்ல வந்து 2 Cat 6 கேபிள், அதாவது 2 போர்ட்ல கனெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் சிங்கிள் கேபிள் எடுத்துட்டு போவாங்க. அடுத்த எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்பிளிட்டர் போட்டு மறுபடியும் 2ஆ பிரிச்சு எடுப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா 2 பேர்ல வந்து ஒரு கேமராவுக்கும் அனதர் 2 பேர்ல இன்னொரு கேமராவுக்கும் எடுத்துட்டு போவாங்க. ஸோ ஒரு ஒயர்ல 2 கேபிள் எடுத்துட்டு போறது இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் பண்ணி கொண்டு போவாங்க. அடுத்த கமாண்ட் அசாருதீன் சொல்லி ஒரு பிரதர் சொல்லியிருக்காரு, 1, 2, 3, 6 இந்த வயர் போதும் ஒரு PoE கேமரா ஒர்க் ஆக. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ உங்களுக்கான ஆன்சரு, நீங்க ஒரு PTZ கேமரா எடுத்துக்கங்க. 20x 25x உள்ள கேமரால 4 வயர் மட்டும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒர்க் ஆகுதான்ட்டு. கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஏன்னா PTZ கேமராக்கு வந்து PoE இன்ஜெக்டர்னே கொடுப்பாங்க. நார்மலா நம்ம PoE சுவிட்சஸ்ல இருந்து அங்க கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி கேமராஸ்க்குள்ள 8 வயர்லயுமே பவர் போனாதான் அது ஒர்க் ஆகும். இல்லாட்டி பேன் டில் ஜூம் மோட்டரும் ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா அந்த Cat 6 கேபிள்ல 8 வயரும் எதுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேனே தவிர பவர் கம்மியா இருக்கக்கூடிய கேமராஸ்க்கு கம்மியான பவர் போதும், பவர் அதிகமா இருக்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் ப்ரோ. ஒரு 4-வே இருக்குது. இந்த 4-வே எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். டிரான்ஸ்போர்ட் போகும், பெரிய லாரிகள் போகும், பெரிய கார் போகணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இல்ல நான் பைக் தான் வச்சிருக்கேன், நீங்க சொல்றது பொய், பைக்குக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ரோடு, எனக்கு பைக்கிலே போயிருவேன், நான் ஏன் லாரியில போறேன், நான் ஏன் கார்ல போறேங்கிற மாதிரி நீங்க உங்களோட கொஸ்டின் இருக்குது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னா ஹைவே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுதான். நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி 90s கேமிங் பிரதர்ஸ்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு, எல்லா Cat 6 கேபிளும் ஒரே மாதிரி ஸ்பீட்ல தான் இருக்குமான்னு கேட்டிருந்தாரு. அதாவது Cat 6ல CCA இருக்குது, ஃபுல் காப்பர் இருக்குது, அதே மாதிரி Cat 6 Cat 6Aன்னு இருக்குது. ஒவ்வொரு கேபிளுக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. 5 மீட்டருக்குள்ள யூஸ் பண்றீங்க, 10 மீட்டருக்குள்ள யூஸ் பண்றீங்கன்னு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது தான் டிஃபர் தெரியும். கண்டிப்பா ஃபுல் காப்பர் கேபிளோட கம்பேர் பண்ணும்போது CCA கேபிள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீட் கம்மியா தான் இருக்கும். அடுத்த கமெண்ட்ல கோயாக்சியல் கேபிளுக்கும் Cat 6 கேபிளுக்கும் டிஃபர் கேட்டிருக்காங்க. டோட்டலா வந்து அது டிஃபரெண்ட். கோயாக்சியல் கேபிள் பாத்தீங்கன்னா அனலாக் சிக்னல்ல யூஸ் பண்றது, Cat 6 கேபிள் வந்து டிஜிட்டல் சிக்னல் யூஸ் பண்ணக்கூடிய. சோ ரெண்டுமே டிஃபரெண்ட் தான். அடுத்தது ஒருத்தர் டேட்டா கேபிளுக்கும் ஃபைபர் கேபிளுக்கும் டிஃபரெண்ட் கேட்டிருக்காரு. அதுவும் அப்படிதான். கேபிள்ஸ் வந்து ஒவ்வொரு கேபிளும் ஒவ்வொரு மாதிரியான சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். கோயாக்சியல் கேபிள் வந்து அனலாக் சிக்னலை டிரான்ஸ்ஃபர் பண்ணும், டேட்டா கேபிள் வந்து டிஜிட்டல் சிக்னலை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுவே ஃபைபர் கேபிள் பார்த்துட்டீங்கன்னா லைட்னிங் சிக்னலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சிக்னல்ஸும் வேற, அதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் வேறையா தான் இருக்கும். அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போகிறேன். நெட்வொர்க்கிங் கேபிளை பற்றி பேசும்போது லாஸ்ட்டாக இன்ஜினியரிங் ஃபேக்ட் ப்ரோக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோவில். பட் என்னன்னா அவர் அந்த காமிச்சிருந்த பிளாக் கலர் கேபிள் ஃபைபர்னு நினச்சி தான் நான் அதை சொல்ல வந்தேன். பட் அவரே வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டார் அவரோட வீடியோவிலே. நான் கொஞ்சம் கிறுக்கன் தான்,
ஆனால் அந்தளவு முட்டாள் கிடையாது. இது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்லாம் கிடையாது, இது ஒரு சாதாரண ஈத்தர்நெட் கேபிள் தான். இது வந்து Cat 6 கேபிள் தான் அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால நம்ம அதுக்கான ஆன்சர் பண்ணணுங்கிறது கிடையாது, அவரே ரிப்ளை பண்ணிட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். ஸோ என்னோட நாலேஜை வந்து நிறைய பேர்த்துக்கு கொண்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.